Welcome to VL Academy. In the video, issue 4 feature and reissue of shares. Other exercise problem number 40 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.119. So, நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணியும் புக் வாங்கிக்கலாம். There is no any extra charges for that. Okay? And this is the problem. இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் ஸ்டில் நீங்க அத லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி வெரி ஈஸி டூ ஃபைண்ட். அண்ட் இதுலயும் ஒரு ட்விஸ்டிங் டெர்ம்ஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ட்விஸ்டிங் வேர்ட்ஸ் என்ன வச்சிருக்காங்கங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே. கவிதா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஷ்யூட் 20,000 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அந்த 6% ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு 20,000 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 ஈச். ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபாய். அதுக்கு 2 rupees அடிஷ்னலா வச்சு each payable at rupees 2 on application. Okay. அப்ளிகேஷன்ல 2 rupees, allotmentல 3 rupees, including premium. இங்க வந்து எவ்வளோ ப்ரீமியம்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம வந்து ஓவரால் டோட்டல் பண்ணிட்டு அதுல எக்ஸஸா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்து அதுதான் ப்ரீமியம்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இங்க 2 rupees அப்ளிகேஷன் பிளஸ் 3 rupees ஆன் அலாட்மெண்ட். அப்போ 2 + 3 எவ்வளோ? 5 rupees. அதுக்கப்புறம் திரும்ப 3 rupees ஆன் ஃபர்ஸ்ட் கால். இப்போ 5 + 3 8 rupees. 3 rupees on final call. So 8 + 3 11 rupees. 1 rupee பிரீமியமா வச்சு அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே. The shares were called up for called up the first call stage. அதாவது என்னன்னா ஃபைனல் கால் அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால அந்த ஃபைனல் கால் பத்தி நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கால் வரையும் நம்ம ஜர்னல் என்ட்ரி போட்டா போதும். ஆல் தி அமௌண்ட் டியூ வேர் ரிசீவ்ட் எக்ஸப்ட் த ஃபாலோயிங். ஸோ இங்க ஏ அப்படிங்கிறவர் 300 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அவரோட ஷேரை அலாட் பண்ணிட்டோம். பட் ஆனால் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் காலும் பே பண்ணல. ஓகே. ஸோ பி வந்து ஹோல்டிங் 200 ஷேர்ஸ் பெய்ட் அப் தி அலாட்மெண்ட் மணி, ஆனால் ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2 பேத்தோட ஷேர்ஸையுமே ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க, அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் நோ மோர் ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி கவிதா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஓகே. அவுட் ஆஃப் தி ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் எவ்வளோ டோட்டலாக 500 ஷேர்ஸ், அதில் 400 ஷேர்ஸில் ஹோல் ஆஃப் ஏ இஸ் ஹோல்டிங் இன்க்ளூடட். இதுதான் நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய ஒன்று. என்ன அப்படின்னா, ஹோல் ஆஃப் ஏ இஸ் ஹோல்டிங் இன்க்ளூடட்னா இந்த 400 ஷேர்ஸில் 300 ஷேர்ஸ் ஏவோடதும் இங்கேருந்து ஒரு 200 ஷேர்ஸையும் எடுத்து, சாரி, இந்த 200 ஷேர்ஸ்லேருந்து ஒரு 100 ஷேர்ஸையும் எடுத்து அதை ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறம் the reissue to R on payment of rupees 6 per share and as paid up to the same extent as other shares. அப்போ 6 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களும் ஃபைனல் கால் மணி பே பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இவங்க வந்து 6 rupees பே பண்ணியிருக்காங்க. as paid up to the same extent as other sharesனா அதர் ஷேர்ஸை என்ன பண்ணணும், ஃபைனல் கால் இன்னும் பே பண்ணணும். அதே மாதிரி தான் இவங்களும் ஃபைனல் கால் மணி பே பண்ணணும். அப்போ ஆல் டுகெதர் பார்த்தோம்னா இவங்களுக்கு 9 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா. பட் நம்ம அப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் கால் வரையும் அப்படிங்கிறப்ப 6 rupees அப்படியே நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஜர்னலைஸ் தி டிரான்சாக்ஷன் இன் தி புக் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா application money receipt for 20,000 shares. இங்க வந்து all the shares were allotted, all the amount due were, the shares were called up the first call stage. இதுல எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுல எதுவுமே அவங்க இது பண்ணல. அதனால எல்லா ஷேர்ஸுமே வந்து இஷ்யூட் ஆகி அலாட் ஆயிருக்குங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்க 20,000 ஷேர்ஸுக்குமே வந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஒரு ஷேருக்கு 2 rupees. See, on application rupees 2. So 40,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறப்போ we have received 40,000 rupees. So cash is coming inside. அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். அண்ட் இந்த கேஷ் எடுத்து நாம எங்க போடுவோம், கிச்சன்ல வந்து ஒரு அஞ்சரை பெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஞ்சரை பெட்டி எப்படி இருக்கும், இப்போ சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கிற அஞ்சரை பெட்டி இப்போ நிறைய விதவிதமா வந்துச்சு. பட் நம்ம வந்து சர்க்கிளா இருக்கிறத இமேஜினரியா வச்சுக்கலாம். அதுல வந்து நடுவுல ஒரு டப்பா இருக்கும், அதை சுத்தி நிறைய டப்பா இருக்கும். ஓகே. நடுவுல இருக்கிற டப்பா வந்து ஷேர் கேபிட்டல் டப்பா. ஸோ இங்க வந்து 20,000 ஷேர்ஸ் அட் ருபீஸ் 10 அப்படிங்கிறப்போ 20,000 இன்டூ 10 எவ்வளோ வரும், 2 lakh rupees வருமா? அந்த 2 lakh rupees நடுவுல இருக்கிற டப்பாக்கு போயே ஆகணும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றோம். எவ்வளோ? 40,000 rupees.
ஓகே. அந்த மணி ரிசீவ் பண்ணி அத ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த நடு டப்பா ஷேர் கேப்பிட்டல்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால், கால் இன் அரியர்ஸ் இந்த மாரி நெறைய டப்பா சுத்தி இருக்கு. ஓகே. அதுல வந்து நம்ம இப்போ இந்த 40,000 நம்ம கைக்கு வந்ததுனால கேஷ டெபிட் பண்ணியிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் ஹஸ் கம் இன்சைட் அண்ட் வேர் இட் கோஸ் அத கிரெடிட் பண்ணணும். இது எங்க நம்ம கொண்டு போய் போடுவோம்? ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போடுவோம். ஓக் ஸோ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள இந்த 40,000 போறதுனால இத கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல 40,000 இருக்கு. அடுத்த டிரான்சாக்ஷன். ஸோ அத வந்து ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும். ஓகே. சுத்தி இருக்கிற பாக்ஸ்ல எல்லாம் வரவேண்டிய அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் அத ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அத மாதிரி இங்க வந்து ஷேர் அப்ளிகேஷன்ல வந்த 40,000 எடுத்து ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுதான் செகண்ட் என்ட்ரி. 3வது பார்த்தீங்கன்னா, அலாட்மென்ட். ஸோ அலாட்மென்ட் மனி டியூ அதாவது எப்பவுமே வந்து அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஷேர் கேப்பிட்டலுக்கு போகணுங்கிறத டிசைட் பண்ணுவோம். பட் அலாட்மென்ட்டுங்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து டிசைடா இருக்கும். அதனால எவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிறதும் டிசைடா இருக்கும். அதனால எவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிறதுக்கான என்ட்ரிய போட்டுட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி நம்ம போடுவோம். ஓகே. ஸோ இங்க வந்து ஷேர் அலாட்மென்ட் அக்கவுண்ட் வந்து 20,000 ஷேர்ஸ்க்கு ₹2 வரணும். தட் இஸ் ₹40,000. அது போக ஷேர் பிரீமியம் ₹1. அந்த 20,000 into ₹1 that is 20,000. ஸோ ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டியது ₹60,000. ஓகே. அதுக்கப்புறம் அதுலேருந்து ₹20,000 ஷேர் பிரீமியம் ஆர் செக்யூரிட்டி பிரீமியம்க்கு போகும். ஓகே. ஸோ ₹60,000. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிப்ட் ஆஃப் அலாட்மென்ட் மனி. அலாட்மென்ட் மனி எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 ஷேர்ஸ்க்கு இஃப் யூ சீ த கொஸ்டின் இந்த 300 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மனி மட்டும் தான் வந்திருக்கே தவிர, அலாட்மென்ட் மனி வரல. அதனால இங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ 19,700 ஷேர்ஸ்க்கு தான் அமௌண்ட் வந்திருக்கு. தட் இஸ் ₹39,400. அது போக ஷேர் பிரீமியம் 19,700 ஷேர்ஸ்க்கு இந்த ₹1 வந்திருக்கு. ஸோ தட் இஸ் 19,700. சிலர் என்ன பண்ணுவாங்க, பேங்க் அக்கவுண்ட்ன்னு போட்டு இது 2யுமே டோட்டல் பண்ணி போட்டுருவாங்க. பட் நீங்க அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா, யூ டோன்ட் கெட் த கிளாரிட்டி அபௌட் த ஷேர் பிரீமியம். ஓகே. ஸோ உங்க ப்ரொஃபசர் வந்து அப்படி சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பட் ஆனா என்ன பொறுத்தவரையும் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடணும். ஓகே. அண்ட் கால் இன் அரியர்ஸ் பார்த்தீங்கன்னா, 300 ஷேர்ஸ்க்கு இந்த ₹3 வரல. ஸோ தட் இஸ் ₹900. ஆல் டுகெதர் ₹60,000 ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்க்கு போகணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால் டியூ. ஸோ ஃபர்ஸ்ட் கால் டியூ வந்து எவ்வளோ? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸுக்கு போக வேண்டிய அமௌண்ட் 20,000 ஷேர்ஸ் இன்டூ ₹3. அதாவது ₹60,000 போகணும். அந்த ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் இந்த 60,000. ஓகே. இப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ 19,700 ஷேர்ஸ் இன்டூ ₹3. தட் இஸ் 58,500. அது போக 500 ஷேர்ஸ்க்கு நம்ம இந்த ₹3 சாரி திஸ் இஸ் 19,500 வரணும். ஓகே. ஸோ 19,500 இன்டூ 3 இஸ் தட் இஸ் 58,500. நான் எதுக்கும் கால்குலேஷனை செக் பண்ணிக்கிறேன். 19,500 இன்டூ 3 சாரி 19,500 இன்டூ 3 எஸ் 58,500. ஸோ நான் இங்கே தான் சேஞ்ச் பண்ண மறந்திருக்கேன். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ பேங்க் அக்கவுண்ட் வந்து 19,500 ஷேர்ஸ்க்கு தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்டூ 3 இஸ் 58,500. வராத அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ஷேர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி 300 ஷேர்ஸ்க்கு நமக்கு அலாட்மென்ட் மணியே வரல. அதனால ஃபர்ஸ்ட் கால் மணியும் வரல. இப்போ வந்து ஒரு 200 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் மணி மட்டும் வரல. ஸோ அந்த 200 ஷேர்ஸையும் சேர்த்து இன்டூ 3 போட்டோம்னா தட்ஸ் 1,500. ஆல் டுகெதர் இஸ் 60,000 which has to go to share first call box. ஓகே. இப்போ இதுவரையும் நமக்கு ஈஸி தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இத நான் ஆக்சுவலி ரஃப் ஒர்க் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலா நான் அத டெலீட் பண்ணியிருக்கணும். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ரஃப் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து என்னன்னா, இந்த 500 ஷேர்ஸையுமே வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2 பேர் ஏ அண்ட் பி இஸ் நோ மோர் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் திஸ் கவிதா இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஷேர் கேப்பிட்டலுக்கு இந்த 500 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ போகணும்? ஃபைனல் கால் இன்னும் அவங்க பண்ணல. அப்ப அந்த ₹3 போக பேலன்ஸ் ₹7 நமக்கு போகணும். நம்ம வந்து பை டிஃபால்ட் என்ன யோசிப்போம்னா ₹10ன்னு போடுவோம். பட் அத பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ
500 shares into 7 rupees, that is 3,500 rupees. ஸோ இந்த 3,500 ருப்பீஸ்ல நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஷேர்ஸ் இன்ட்டு ருபீஸ் 2. இங்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு 300 ஷேர்ஸ் இன்ட்டு ருபீஸ் 2 600 வி ஹேவ் ரிசீவ்டு. அது போக இந்த 200ல வந்து அப்ளிகேஷன் பிளஸ் அலாட்மெண்ட் இங்க வந்து ஷேர் பிரீமியம் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே. அலாட்மெண்ட் அப்போ 3 ருபீஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனா அதுல இருக்கிற 2 ருபீஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஷேர் பிரீமியம் இங்க வராது. நம்ம ஷேர ஃபோர்ஃபீட் பண்றப்போ. அதனால வெறும் 4 ருபீஸ் மட்டும் தான் இங்க எடுத்திருப்போம். ஸோ தட் இஸ் 800. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். அதனால தான் எனக்கு ஆன்சர் வர்றதுக்கு டைம் எடுத்தது. அதனால நீங்களும் அந்த கன்ஃப்யூஷன் எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ 200 இன்டூ 4 800 ருபீஸ். அப்போ ஆல் டுகெதர் 1400 ருபீஸ். இந்த கால்குலேஷன் நான் அப்புறமா வரேன். இப்போ அன்பெய்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1400 நம்ம ஷேர் ஃபோர் ஃபீச்சருக்கு நேரா போடணும். ஏன்னா இந்த அமௌண்ட் இப்ப நம்ம கையில இருக்குது. கீப் இன் மைண்ட். அடுத்தது வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால். நமக்கு வராத அமௌண்ட். ஓகே. இப்ப இங்க 2 ருபீஸ் வந்துருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ ருபீஸ் வரணும்? டோட்டலா நமக்கு எவ்வளோ 7 ருபீஸ். ஸோ அந்த 7 ருபீஸ்ல 2 ருபீஸ் வந்துச்சுன்னா பேலன்ஸ் 5 ருபீஸ் இருக்குமா? ஸோ ஷேர் ஃபோர் ஃபீச்சர். இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அ இங்க 300 ருபீஸ் இன்டூ 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே. தட் இஸ் இந்த அமௌண்ட் வரணும். இது வந்து ஷேர் அப்ளிகேஷனுக்கு. பிளஸ் 500 ஷேர்ஸ்க்கு வந்து நான் டோட்டலாவே போட்டிருக்கேன். ஓகே. தட் இஸ் 500 ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இந்த 500க்கு வந்து 500 இன்டூ 3 ருபீஸ். I think I made the mistake over here. 1,500 into 1,500 plus 600. That has to be mentioned here properly. அதாவது என்ன 300 shares into 2 அப்படிங்கிறது வந்து இந்த ஏவோட allotment money. ஓகே. அப்ளிகேஷன் மணின்னு வரப்போ இங்க வந்து will go as it is. இங்க 200 shares into இங்க rupees 2 into இல்ல 4னே போட்டுக்கலாம். ஓகே. இப்போ 4ன்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 600 plus 800. So 600 plus 800 அப்படிங்கிறப்போ will get again 600 plus 800. So 1400. சாரி. அதுதான். இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். இங்க வந்து நானு காமிச்சிருக்கேன் பாருங்க. அமௌண்ட் ரிசீவ்ட வந்து இங்க ஃபோர் ஃபீச்சருக்கு நேரா 1400. இங்க அன்பெய்ட் அமௌண்ட் சாரி. அன்பெய்ட் அமௌண்ட் தான் நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். தட் இஸ் 300 ஷேர்ஸ் இன் 2 ருபீஸ். ஐ காட் கன்ஃப்யூஸ்ட் வித் தட். அதனால தான். இங்க பார்த்தீங்கன்னா, ஷேர் ஃபோர் ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் தட் இஸ் 1400. ஓகே. அண்ட் இங்க வந்து திஸ் இஸ் 2100 ஹேஸ் டு கம். அண்ட் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து நமக்கு வராத அமௌண்ட். ஸோ அது வந்து ஃபார் ஏ இட்ஸ் 300 இன்டூ 2 அலாட்மெண்ட் மணி. ஓகே. 600 ருபீஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டு பேருமே பே பண்ணல. ஸோ 500 ஷேர்ஸ் இன்டூ 3 ருபீஸ். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் கால் மணி 3 ருபீஸ். ஸோ 1500. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்போ 2100 ருபீஸ் வரும். ஸோ இங்க 2100 பிளஸ் 1400 3500 டேலி ஆகணும். இது நான் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ ஃபோர் ஃபீச்சர் பண்ணியாச்சு. அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஃபோர் ஃபீச்சர் பண்ணதுக்கப்புறம் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த ரீஇஷ்யூல வந்து அவுட் ஆஃப் 500 ஷேர்ஸ் 400 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 6 ருபீஸ்க்கு. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டோட்டலா எவ்வளோ ருபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐல் ஜஸ்ட் கோ பேக் டு த கொஸ்டின். ஸோ எவ்வளோ ருபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அப்ளிகேஷன்ல ஒரு 2 ருபீஸு, அலாட்மெண்ட்ல ஒரு 2 ருபீஸு. ஏன்னா இது இன்க்ளூடிங் பிரீமியம். ஓகே. 2 ருபீஸ், 2 ருபீஸ், 4 ருபீஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் 3 ருபீஸ். ஸோ 4 + 3 7 ருபீஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கணும். பட் இங்க வந்து நம்ம 6 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ 400 ஷேர்ஸ் இன்டூ 6 ருபீஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். 2400. இப்போ 7 ருபீஸ்னா 1 ருபீ டிஸ்கவுண்ட் வச்சு குடுத்துருக்கோம். அந்த 1 ருபிய எங்க இருந்து எடுப்போம்? இந்த ஃபோர் ஃபீச்சருக்கு நேரா இருக்கிற அமௌண்ட்ல இருந்து எடுப்போம். ஆனா, யூசுவலா நம்ம பண்றது அது. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க?
அகெயின் ஐல் கோ பேக் டு த கொஸ்டின். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏவோடது வந்து அப்படியே 300 ஷேர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவரு அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் குடுத்திருக்காரு. பி வந்து இந்த 200 ஷேர்ஸ்ல 100 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. 100 ஷேர்ஸ் அப்படியே இருக்கு. ஓகே. இப்ப அகெயின் ஐல் கம் பேக் டு த ஜர்னல் என்ட்ரி. இத அப்படியே விட்டுருங்க. நான் இங்க காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க அமௌண்ட் ரிசீவ்ல இருந்து நம்ம ஏவோட இந்த 300 இன்டூ அப்ளிகேஷன் மணி இருக்கு இல்லையா? இதுல வந்து அவுட் ஆஃப் 400ல இந்த 300 அப்படியே ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 1 ரூபிங்கிறது இந்த 300 இன்டூ 2ல நம்ம 1 ரூபி எடுக்கிறோம். அப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 300 இன்டூ 1 ரூபிய நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பேலன்ஸ் 300 இன்டூ 1 ரூபி இருக்குமா? ஓகே. அப்ப 300 இன்டூ 1 300ங்கிறது வந்து இப்போ நம்ம அந்த ரீஇஷ்யூ பண்ணதுல அத பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு 300 எடுத்துட்டோம். இப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 300 ரூபீஸ் நம்ம கையில இருக்கும். ஓகே. இத அப்படியே வச்சிருப்போம். அடுத்தது வந்து பியோட 200 ஷேர்ஸ்ல 100 ஷேர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 100 ஷேர்ஸ்ல இருந்து 1 ரூபி நம்ம எடுத்து அந்த ரீஇஷ்யூ ஷேர்ஸ்க்கானத பேட்ச் பண்றோம். அந்த 1 ரூபிய வந்து இங்க பேலன்ஸ் பண்றோம். இப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த 200ல 100 ஷேர்ஸ்க்கு மட்டும் எடுத்தோனே இந்த 1 ரூபி போக 3 ரூபீஸ் இருக்குமா? ஸோ 100 இன்டூ 3 300. ஸோ இந்த 300ம் இந்த 300ம் சேர்த்தோம்னா 600 ரூபீஸ் which has to be transferred to capital reserve. புரிஞ்சுதா? புரியல அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி திரும்ப கேளுங்க. இதுல இருந்து நம்ம ஒரு 1 ரூபி எடுத்திருக்கோம். இதுல இருந்து ஒரு 1 ரூபி எடுத்திருக்கோம். இந்த 200 ஷேர்ஸ்ல 100 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். அதனால இந்த 100 ஷேர்ஸ்க்கான 1 ரூபி. ஓகே. ஸோ பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் 100 ரூபீஸ் அது அப்படியே விட்டுறணும். ஏன்னா இன்னும் ரீஇஷ்யூ பண்ணல. ஸோ அதோட அமௌண்ட்ட வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். அன்டில் இட் ஹஸ் பீன் ரீஇஷ்யூட். ஓகே. அதனால இந்த 600 மட்டும் தான் கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம எடுத்துட்டு போவோம். இந்த 400 வந்து நம்ம அந்த ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸ்க்கு பேலன்ஸ் பண்றதுக்கு எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு 2400 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அனதர் 1 ரூபி வந்து ஷேர் ஃபோர் ஃபீச்சர்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ டோட்டலா 2800 ரூபீஸ் ஷேர் கேபிட்டலுக்கு போகணும். ரீஇஷ்யூ பண்ணதுல. ஓகே. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். ஸோ ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அக்கவுண்ட் டேட்டா ஷேர் ஃபோர் ஃபீச்சர்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம எடுத்துட்டு போகணும். இப்போ இந்த 600 ஷேர் ஃபோர் ஃபீச்சர் பாக்ஸ்ல இருக்கு. அதை வந்து கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போய் போட போறோம். ஓகே. ஸோ அதனால ஷேர் ஃபோர் ஃபீச்சரை டெபிட் பண்ணிட்டு கேபிட்டல் ரிசர்வை கிரெடிட் பண்ணியிருக்கோம். திஸ் வேல்யூ இஸ் 600. அதுக்கு நான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே. புரியலன்னா சொல்லுங்க. ஐல் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு மேக் அனதர் வீடியோ வித் பெட்டர் கிளாரிட்டி. அது கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னொரு வீடியோ போடுறது. பட் நீங்க ரிவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.